ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளமதியால் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸியான ஸ்நாக் ரெசிபி உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும். மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டதுமே வந்துடும். அதனால் இந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கரெக்டாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இப்படி மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க 2 டைம் தண்ணியில் போட்டு அலாசிக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போட்டால் வெடிக்காமல் இருக்கும். தண்ணி அதிகமாக இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். என்னதான் உருளைக்கிழங்க வடிகட்டி எடுத்தாலும் அதில் ஈரப்பதம் இருக்கும். ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி போட்டு பரப்பி விட்டுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நல்லா ட்ரை ஆயிரும். ரொம்ப நேரம் காய வைக்கணுங்கிறதில்ல, 2 செகண்ட் இருந்தாலே போதும். அதே துணியை 2ஆக மடித்து இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் போயிடும். இப்போ சுத்தமாக ட்ரை ஆயிருச்சு. இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா கலந்ததும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் உருளைக்கிழங்கு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, சீக்கிரம் வெந்துடும். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சுவையான உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.